இந்த ஆரியன் லெஸ்ஸி இது வந்து குடிக்க நல்லா இருக்குது. இது வந்து இந்த மோர் மாதிரி இருக்குது. இது குடிச்சிட்டு ஒரு நாள் குடிக்க போட்டு அடுத்த நாள் வயிறை பார்த்தா வயிறெல்லாம் ஃப்ரீயாக ஒரு மாதிரி நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்குது வயிறு. குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கு. நல்ல கடும் வெயிலாக இருக்கு பாருங்க. நல்ல கடும் வெயிலா இருக்கு. அப்ப ஒரு தண்ணி சோறு சாப்பிட்டா இல்லாட்டி ஐஸ் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கு. இப்போ என்ன செஞ்சாங்கன்னா அந்த கடையில் ஒரு மோர் ஒன்று வாங்கி, மோர் என்ன லெஸ்ஸி எடுத்து போட்டிருந்தாங்க, டர்க்கிஷ் லெஸ்ஸி. பின்ன அதை வாங்கி அதில் நேற்று செய்த சோறையும் போட்டு கொஞ்சம் ஓனியனும் போட்டு பச்சை மிளகா கூட நல்லா தான் இருக்கு. ஆனால் என்னடா பச்சை மிளகா சாப்பிட்டா சில பேருக்கு ஒத்து வராது. எனக்கு ஒத்து வராது பச்சை மிளகா சாப்பிட்டா. கொத்தரோடியில் சாப்பிட்டா பச்சை மிளகா பிக்கும். ஆனால் இந்த சாஃப்டான சாப்பாடுகளோட பச்சை மிளகா சாப்பிடும்போது ஹெவியாக தூக்கம் ஆகும். இப்போ அதனால் பச்சை மிளகாயாக போடையும். பச்சை மிளகாய் போடாமல் இப்போ வீட்டில் வந்து மனசு மிக்ஸ் பண்ணி தந்துருக்கா என்னன்னு பார்ப்போம். உள்ள என்ன இருக்குது பார்த்தா ஓகே பாருங்க. சும்மா சும்மா கதை இருக்கு. இந்த வெயிலுக்கு இந்த மோர்ச்சோரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். சாப்பிடுவாம்மா, சாப்பிடுவோம். இப்போ இந்த ஐஸ் பிரியாணி தான் செஞ்சு வச்சிருக்க பாருங்க. அப்படி எடுத்து அப்படியே வயிற்றுக்குள்ள சும்மா கூலிங்காக போகுது. காலையில் இந்த வெயிலுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா வயிற்றுல குட் பாக்டீரியா போய் ஸ்டோர் ஆகுமா. குட் பாக்டீரியா ஸ்டோர் ஆகலாம். வயிறு சிஸ்டம் சும்மா நல்லா வேலை செய்யுமா. இப்போ வயிறு சிஸ்டம் வேலை செய்தா எங்களோட உடம்பு நல்லா வேலை செய்யுமான்னு சொல்கிறாங்க. சும்மா அவ்வளோக்கூடாது. பெஸ்ட். என்னடா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் பாருங்க, நம்மள ஐஸ் பிரியாணி மாதிரி வருமா?